புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியின் தற்போதைய நிலை குறித்து விளக்குகிறார் நெறியாளர் கார்கே. புதிய காற்றழுத்த தாழ்வு உருவாக இருக்கிறது. அதை பற்றி பார்ப்பதற்கு முன்பா இன்றைய தினம் படிப்படியாக மழை குறையும். இன்று நாளை லேசான மழை இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் 2 நாட்களுக்கு, அதாவது 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி மதியம் வரையே பெரிய அளவிலான மழை இருக்காது, இயல்பான அளவு இருக்கும். ஆனால் தென் மாவட்டங்களில் சில இடங்களில் மழை இருக்கும் அப்படின்னாங்க. அதுக்கான நேரடியாக இருக்கக்கூடிய அந்த வரைபடத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பாருங்கள், ஒட்டுமொத்த தமிழகத்திலையும் இப்போ மதியத்திற்கு மேலாக கடல் பகுதியிலிருந்து வங்கக்கடலிருந்து மழைக்கான மேகங்கள் நகர தொடங்கி இருக்கிறது. அதனால உள் மாவட்டங்களில் இன்றைக்கு மழை இருக்கலாம். ஆனால் லேசான அளவில் இருக்கும், கனமழைக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்றதா தற்போதைய வானிலை உணர்த்தக்கூடிய செய்தியாக இருக்கிறது. சரி, இதே நேரத்தில் அரபிக்கடலில் இந்த 1ஆம் தேதி 2ஆம் தேதி ஒரு பெரிய நிகழ்வு ஏற்படுகிறது. இதன் சுழற்சியால் தான் பார்த்தீங்கன்னா திருவள்ளூருக்கு மழை இருக்குது. அரபிக்கடல் நிகழ்வால் திருவள்ளூருக்கு மழை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சென்னை வானிலை ஆய்வு மையத்திலிருந்து வந்த தகவல். ஓகே, ரைட். இது அடுத்த 2-3 நாட்களில் அரபிக்கடல் சார்ந்த நிகழ்வாக இருக்க போகிறது. தமிழ்நாட்டிற்கு குறிப்பாக இந்த வடகிழக்கு பருவமழையினுடைய அடுத்த புயல் அப்படின்றது எப்போ எங்கே ஏற்பட போகிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது சரியாக தாய்லாந்துக்கு தெற்கு புறம் இருக்கக்கூடிய பகுதி. இங்கே ஒரு கண் போன்ற ஒரு பகுதி இருக்குது இல்லையா, இந்த பகுதி தான் தற்போது உருவாகி வருகிறது. ஸோ இது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி இருக்கிறது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த பகுதி, அப்புறம் தாழ்வு மண்டலம், இன்னும் கரையை தொடுகின்ற போது மினி லெவலான, அதாவது முதற்கட்டத்திலான புயல் அப்படின்ற அளவுக்கு இருக்கலாம் அப்படின்றாங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பாருங்க, தற்போது இருக்கக்கூடிய அளவுப்படி இப்போ வந்து கொண்டிருக்கக்கூடிய கடல் காற்று அந்த இடத்துல ஒரு குவிதலை ஏற்படுத்தி சுற்றி சுழன்று கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா சீன கடல் பரப்பிலிருந்து அந்த காற்றெல்லாம் வருகிறது. சீன கடல் பரப்பிலிருந்து தாய்லாந்து, வியட்நாம், கம்போடியா போன்ற நாடுகளில் அது இப்போதைக்கு கன மழையை கொடுத்து வருகிறது. இது இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நிலவரம். பாருங்க, அங்கே 15 மில்லிமீட்டர் அளவுக்கான மழை இருக்கிறது. சரி, இது மழை மேகம். அடுத்து நம்ம பார்க்க இருப்பது காற்று. காற்று தான் இந்த மழையையும் நிர்ணயிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஸோ இப்போ காற்றை நம்ம பார்க்கலாம். காற்றினுடைய அளவை பொறுத்த வரைக்கும் அந்த பகுதிகளில் கிட்டத்தட்ட 50லிருந்து 60 அப்படின்ற அளவுக்கு இருக்கிறது காற்று. ஸோ இப்போ நம்ம அடுத்த 24 மணி நேரத்தில் இந்த காற்றானது அடுத்த நிலையை அடையக்கூடும். அதாவது ஆழ்ந்த தாழ்வு பகுதியாக, அதாவது தாழ்வு பகுதியிலிருந்து ஆழ்ந்த மண்டலத்தை போன்ற நிலையை அடையக்கூடும். இப்போ பாருங்க, கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் வேகத்தில் அது தற்போதைக்கு 50லிருந்து 70 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வந்து கொண்டிருக்கிறது. தாய்லாந்து பகுதிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வந்துட்டு இருக்கு. இந்த காற்று அப்படியே வங்கக்கடலில் சுற்றி சுழன்று அதே அளவு வேகத்தோடு கரையை தாக்க இருக்கிறது. கரையை தாக்க இருக்குதுன்னா எங்கன்ற கேள்வி ஏற்படலாம். இது தமிழகத்தினுடைய தெற்கு பகுதியில் லேசான அளவிலான மழையை கொடுக்கும் அப்படின்றாங்க. இப்போ நம்ம வரைபடத்திலே பார்த்துடலாம். இப்போது இருக்கக்கூடிய இந்த கண் பகுதி எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பாருங்க. தாய்லாந்துக்கு கீழே இருக்கக்கூடிய இதுதான் அதனுடைய கண் பகுதி. ஸோ இந்த கண் பகுதியிலிருந்து நம்ம ஒரு வரைபடத்தை வரையலாம். ஓகே, அந்த கண் பகுதியில் இருந்து இந்த தாழ்வு மண்டலமோ அல்லது புயலோ அடையக்கூடிய இடம் எதுவாக இருக்கும் அப்படின்னா விசாகப்பட்டினத்துக்கு தான் வரும் அப்படின்றாங்க. ஸோ விசாகப்பட்டினத்து பக்கத்தில் இன்னொரு புள்ளி வச்சோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2088 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. தாழ்வு மண்டலமாக மாற இருக்கக்கூடிய பகுதி, புயலாக மாற இருக்கக்கூடிய பகுதி. 2000 கிலோமீட்டர் இது அடுத்த 3 நாட்களில் பயணிக்க இருக்கிறது. பயணித்து எங்கே எப்படி கடக்கும் அப்படின்ற வரைபடத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா தமிழகத்தை அடையும் போது அதனுடைய காற்றினுடைய வேகம் என்ன நீங்கள் பார்க்கணும் இல்லையா. ஸோ இப்போ 30ஆம் தேதி இருக்கிறோம். அப்படியே மெல்ல மெல்ல ப்ரெஷர் லெவல் ஆன் பண்ணிக்கிறோம். அப்படியே நாளைய தினம் அது அந்தமானிலிருந்து அப்படியே மெல்ல நகர்ந்து வருகிறது. பாருங்க, அந்தமானுக்கு இருந்து அப்படியே மெல்ல நகர தொடங்கி அந்த 1006 அப்படின்னு இருக்கக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, இது அதனுடைய ப்ரெஷர் லெவல். ஸோ இங்கே ஒரு வட்டம் உருவாகிருச்சு. ஸோ இது ஆழ்ந்த மண்டலமாக, காற்றழுத்த மண்டலமாக இந்த இடத்துல உருவாகிரும். இப்போ 2ஆம் தேதி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய தாக்கம் அப்படியே லைட்டாக தெரிய ஆரம்பிக்கும். குறிப்பாக பாருங்க, விசாகப்பட்டினம் போன்ற இடங்களில் 2ஆம் தேதியிலே காற்று அடிக்க தொடங்கிவிடும். அதன் பிறகு 3ஆம் தேதி கரையை நெருங்கி வருகிறது. பாருங்க, இப்போ 3ஆம் தேதிக்கு நம்ம வந்துட்டோம். 3ஆம் தேதி நண்பகலுக்கு மேலாக இந்த பகுதி, அதாவது இப்போ பாருங்க 2 அடுக்கா இருக்கு. ஆழ்ந்த தாழ்வு மண்டலம் அல்லது புயல் அப்படின்ற ஒரு கணிப்பை வெளியிடுறாங்க. 2 சர்க்கிள் இருக்கு இல்லையா,
ஸோ இது ஆழ்ந்த தாழ்வு மண்டலம் அல்லது புயலுக்கான வாய்ப்போடு இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் வருகிறது. இது வருகின்ற போது நமக்கு மழை நல்லா இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ இப்போ மழைக்கான மேகத்தை நம்ம அதே நேரத்தில் பார்த்துடலாம். பாருங்க, மழை மேகங்களை கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் காற்றினுடைய மண்டலமும் அதிகமாக இருக்கிறது. இதுதான் வரப்போகிறது. இது வந்து எங்கே கரையை கடக்க இருக்கிறது தெரியுமா? அவங்க சொல்ற மாதிரி கடந்த முறை வந்த அந்த தாழ்வு பகுதி எங்க வந்தது அப்படின்னா தெற்கு ஆந்திரா, வடக்கு தமிழகம் வந்தது. பாருங்க, விசாகப்பட்டினத்து பக்கத்துல எவ்வளவு வீரியமாக அது சுற்றி சுழன்று கொண்டிருக்கிறதுன்னு பாருங்க. ஒருவேளை இந்த பகுதியானது அப்படியே கொஞ்சம் கீழ் நோக்கி ஏதாவது திசை மாறுபாடுகள் 2 நாட்கள் ஏற்பட்டா தமிழகத்தை தாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா சென்னைக்கு பக்கத்தில் தான். ஆனா வந்து இப்போ வடக்கு ஆந்திரா, தெற்கு ஒடிசா, புவனேஸ்வர் வருது பாத்தீங்களா, தெற்கு ஒடிசா, வடக்கு ஆந்திரா, அந்த இடைப்பட்ட பகுதியில் கடக்கிறது. கொஞ்சம் இதில் ஏதாவது திசை மாறுபாடுகள் ஏற்பட்டதுன்னா தமிழகத்தை குறிப்பாக சென்னையோ சென்னைக்கு கீழேயோ தாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சரி, 4ஆம் தேதியெல்லாம் அதனுடைய கண் பகுதி கரையை கடக்க தொடங்கிவிடும். ஸோ அது புயலாக இருந்ததுன்னா நம்ம ரொம்ப இன்னும் தீவிரமாக அதை வந்து டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணுவோம். 4ஆம் தேதி அது எங்கே கரையை கடக்கும் அப்படின்னா விசாகப்பட்டினத்திற்கு மேலே அது கரையை கடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நேரத்தில் காற்று எவ்வளோ இருக்கும்? 64 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும். 64லேருந்து 65 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும். சரி, அப்படி ஒரு நிகழ்வு ஏற்படுகின்ற போது 4ஆம் தேதி தமிழ்நாட்டில் காற்று மட்டுமே இருக்கும், அதுவும் லேசான அளவில் இருக்கும், மழை இருக்காது. 3ஆம் தேதி மழை இருக்கும். ஏன்னா இந்த காற்று மண்டலம் இங்கே வர்றப்போ இதனுடைய சுழற்சியில் மழை மேகங்களும் சேர்ந்து சென்னையில் காற்று இருக்கும், அதே போல மழையும் இருக்கும். 4ஆம் தேதி அது இருக்காது. 4ஆம் தேதிக்கு பிறகு அது மெல்ல மெல்ல நகர்ந்து உள்ள, அதாவது பங்களாதேஷ்க்கு போகுது பாருங்க, மெல்ல மெல்ல நகர்ந்து பங்களாதேஷ் டாக்காக்கு சென்று மறைந்து விடுகிறது. ஸோ இந்த நிகழ்வு வந்து அடுத்த 3 நாட்களில் நிகழ இருக்கிறது. அதை பற்றிய இன்னும் கூடுதல் விவரங்களை அடுத்த ஒரு 24 மணி நேரத்தில் தெரிய வரும்.